சீரக சம்பா வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சீரக சம்பா வெஜ் பிரியாணி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 50 ml எண்ணெய் எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 200 கிராம் ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 50 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கூடவே 200 கிராம் தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பாக்கெட்டு புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 5 கிராம் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 50 ml கெட்டி தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச சோயா சங்கை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைங்க, நான் நான்வெஜ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா சோயா சங்க் பதிலாக நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் 1.5 பாத்திரம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வர டைமில் நம்ம அரிசி சேர்த்து மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற ஆகாத தோசைக்கல்லை எடுத்து வச்சு தம்மு போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தம் போடுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் சாலிடாக நம்ம அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கீ உங்களுக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா தம் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீ மட்டும் சேர்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி வச்சுடுங்க. நான்வெஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 30 நிமிஷம் தம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, அது இல்லாமல் அடியும் பிடிக்கல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மந்த் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ கையில் காசு இல்லை, பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இது கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய்.